வெல்கம் டு மோகனா ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் ஓவல் ஷேப் ஸ்லீவுக்கு எப்படி ஃப்ளீட் வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மெயின் கிளாத் எடுத்து அதே மாதிரி லைனிங்கும் வச்சு 2 கிளாத்தும் நகராமல் இருக்கிற மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு சென்டர்லேயும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஓவல் ஷேப் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட 1 இன்ச் 1.5 இன்ச் அதிகமாக வர்ற மாதிரி நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஃப்ளீட் வச்சுட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அந்த ஃப்ளீட்டை படிகிற மாதிரி வச்சு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பீஸ் எடுத்து அதில் லைனிங்கை வச்சு லைனிங்கில் இருக்கிற ஓவல் ஷேப்புக்கு கைடு அளவுக்கு ஒரு ஸ்டிச்சிங் போடுங்க. ஓவல் ஷேப் மேலேயே கைடு அளவுக்கு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு ஸ்லீவில் மெயின் கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் லைனிங்லேயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்குங்க. லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி நல்லா விரலால் கீறி விட்டுக்குங்க. திருப்பி பார்க்கும்போது ஓவல் ஷேப் அழகாக இருக்கும். மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அந்த ஓவல் ஷேப் மேலேயும் ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா நல்லா படிஞ்சு ஓவல் ஷேப் தெரியும். அப்புறம் அந்த ஃப்ளீட்டை எடுத்து அந்த ஓவல் ஷேப் நேர் வச்சு 4 பக்கமும் சுற்றியும் பின் பண்ணிக்கங்க. பின் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃப்ளீட் மேலேயே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அந்த சென்டரில் பீடு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.